அவங்க எல்லாம் அவர் வந்து பெரியாரை ஏற்றுக்கிட்டாரு. திருமாவளவன் உலகமே ஏத்துக்கணுங்க. நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். ஒன்னையா எதிரின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உன் கவுண்டருக்கு கவுண்டர் கொடுக்க இப்ப என்கிட்ட டேட் இல்ல. நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நீங்க இந்த எச்ச பையன் பெரியாருக்கு எதிராக பேசக்கூடியது, எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு, இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய எரிச்சல் என்னன்னாங்க, பண்றது ஒரு எச்சத்தனம், அயோக்கியத்தனம், இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இனத்துரோக வேலைங்கிற குறைந்தபட்ச கூச்சநாச்சம் இல்லாம என்னமோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி, அப்படியே பெரிய ஒழுக்கமசர் மாதிரி ஆக்ரோஷமா பேசுவான் பாத்தீங்களா? அப்பதான் பிஞ்ச செருப்பை கட்டி மூஞ்சி அடிக்கணும்னு தோணும். பெரியார் இல்லை என்றால் என் தலைவனின் ஈழ விடுதலை போராட்டம் இவ்வளவு உறுதியானதாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்கிறேன்? அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தொடக்க காலம் முதல் கடைசி வரை அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்து நின்றது பெரியாரியை இயக்குங்கள். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. எனக்கு தேவையில்லை. என்னைய பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். நீங்க இதே எச்ச பையன் ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவசகாப்தனுக்கு இமயம் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த பேட்டியில் தான் முதல் முறையாக பார்ப்பன ஆதரவு நிலைப்பாட்டை இந்த நான் எடுக்குது. அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா அப்படியே கூனி குறுகி அசடு வழியா உட்கார்ந்துட்டு இருப்பான். இது திருப்பி தனிநபர் விமர்சனம் தான். இது திமுக அதிமுக தலைமை மீதான விமர்சனம் தான். நான் கேட்கும் திராவிடர்ங்கிற இந்த வார்த்தை தானே சாதியவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு எதிராக இருந்ததுன்னு கேட்கிறேன் நான். நீங்க கருணாநிதி ஜெயலலிதா குறித்து நான் கேட்கவே இல்லை. என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயோ, நம்ம எடுத்திருக்கக்கூடிய பார்ப்பன ஆதரவு நிலைப்பாடு என்பது இனத்தை காட்டி கொடுக்கிற வேலையே அப்படிங்கிற கூச்சத்தோடு வெக்கத்தோடு ஜீவசகாப்தன் முன்னாடி கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருப்பான். அன்னைக்கு திராவிடர்களும் பெரியார் எதிர்ப்பா இருந்தாங்களே இந்திய தேசியத்துக்கு. அன்னைக்கே தனித்தமிழ்நாடுக்கு 38லயே பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டாரு. எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. என்னடா முறைக்கிற? தமிழில் பேர் வைப்பது, தமிழ் உணர்வை தூண்டுவது, இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இதை செய்ததும் நீங்கள் விமர்சிக்கிற திராவிட இயக்கங்கள் தானே இந்த மண்ணில் செஞ்சிருக்கு. அது வந்து இவன் தொழிலுக்கு வந்த புதுசு, அதனால அந்த கூச்ச நாச்சம் வெக்கமானம் அதெல்லாம் லைட்டா ஒட்டிட்டு இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக போக அம்மனமான பிறகு எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம இனத்தை காட்டி கொடுக்கிற வேலைய, இனத்துரோக வேலைய ஃபுல் ப்ரொஃபஷனலாக இப்படி காட்டி கொடுக்கிற வேலைக்கும் இவ்வளவு காசு வருதா அப்படின்னு மனநிறைவோட இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சான். பத்தோந்தியே தோத்து விடும் நாளைக்கு ஒரு கலரு, இப்போ பெரியார தொடச்செறிய சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு, சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால் தான் சரி, 5 பைசா கிடையாது. நான் விதவிதமா எத்தனை பேர்த்த சாச்சிருக்கேன் தெரியுமா? வெரைட்டிஸ் ஆஃப் மர்டர் இந்தியில அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஆல்பத்துல நீ இடம் முடிச்சினாரு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2-1. நீ ஆல்பத்தை கட்டினாலும் சரி, அளப்புரை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. நான் பொல்லாதவன், நீ பாட்டை போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. எச்ச வேலை செய்யக்கூடிய, இனத்தை காட்டி கொடுக்கிற வேலையை செய்யக்கூடிய இந்த நாய்க்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா இனத்திற்காக மக்களுக்காக நிற்கக்கூடிய நமக்கு எவ்வளவு கோபம் வரணும் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் முதல் நாள் தொட்டு இவனை நம்ம லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம். நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து நான் வீரன். எனக்கு வந்து படையெல்லாம் தேவையில்லை. சண்டைக்கு நான் தனியாக தான் போவேன். மச்சான் என்னை அடிக்க வர்றான், 4 பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போக வந்து நாய் நரி கிடையாது, நான் புலி.
புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பாப்பானுகிட்ட முடக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு குருமூர்த்தியினுடைய கட்டை விரல சப்பிட்டு பெரியார் எதிர்ப்பு தான் என்னுடைய அரசியல் அப்படின்னு இந்த எச்ச பையன் அறிவிச்சான். இப்போது ரிசல்ட்டும் வந்து மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கொலைச்சு இந்த எச்ச பையன் மூஞ்சில அப்பன பிறகும் மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனோ மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனோ குறைஞ்சபட்ச கூச்ச நாச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம பெரிய அப்படியே மைனர் மாப்பிள மாதிரி வந்து இன்னைக்கும் பிரஸ் அட்டன் பண்ணியிருக்கான். டேய் சீமான், உனக்கு வாய் தான் சனி. தலைசட ஒன்ன கட்சி தலைவரா வச்சுக்கிட்டு ஒரு மண்ணும் பொறும முடியாது. தேர்தல் நாம் தமிழர் விசஸ் மே 17 சொல்லிட்டான். எலெக்ஷன்ல நின்ன பெரிய புடுங்காளி மாதிரி திமுகவே வீழ்த்த போறோம், நானா திமுகவான்னு பாத்துருவோம் அப்படின்ட்டு அந்த பிரச்சாரம் முழுவதுமே இத முக்கிட்டு தேர்தலை செருப்படி வாங்கின பிறகு திமுக அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒப்பீட்டுக்கு மே 17 கொண்டு வந்துட்டாங்க. கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயில சுத்திட்டு இருந்த நீ தானே, என்னடா பேசாம இருக்க? நீங்க என்ன பேசுறது உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணீங்க சார். அப்புறம் எப்படி பேசுறது? இப்ப சொல்லு. சொல்றேன் சார். அது வந்து ஒரு பன்னாட ஒரு ஐடியாவில போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் இன்னும் தைய கூலி கூட தரலன்னு அந்த டெய்லர் வெறி குண்டு தேடிக்கிட்டு இருக்கா சார். இதுதான் உண்மை. நீ உண்மையை சொல்லல, உன் பட்டே கலப்பிடுவேன் சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இதே பத்திரிகையாளர் சந்திப்புலங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, பிரபாகரன் அவர்களே பெரியாரை ஏத்துக்கிட்டாங்கன்னு வாதம் வைக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்க மறுக்கலாமா அப்படின்னு கேட்ட போது பிரபாகரன் எங்க ஏத்துக்கிட்டாரு? பிரபாகரன் நேதாஜி ஏத்துக்கிட்டாருங்க, எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாருங்க, அவங்க படம் எல்லாம் இருந்துச்சுங்க, ஆனா அங்க பெரியார் படமே இல்லங்க அப்படின்னு இத ஒரு உருட்டுன்னு உருட்டி இருக்கா. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதே யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியார பத்தி பேசியிருக்காப்ல? என்ன ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்திரியம் முடிச்ச மாதிரி பேசி. பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என்னிடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவடிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். எனக்கே சிரிப்பா இருக்கு. ஆனா விஷயம் தெரிந்தவர்களுக்கு பிரபாகரன் அவர்களுடைய தனி அறையில் பெரியார் அவருடைய புகைப்படம் இருந்துச்சு அப்படிங்கறதும் நல்லாவே தெரியும். விடுதலை புலிகளுடைய பயிற்சி பாசறையில் நடக்கக்கூடிய பல இடங்கள்ல பெரியார் படங்கள் இருந்துச்சுங்கிறதும் தெரியும். விடுதலை புலிகளில் போராளியாக இருந்தவர்களுடைய பலருடைய வீடுகள்ல பெரியாருடைய புகைப்படங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற இதுவும் தெரியும். தமிழ்நாடு சீமானதுக்கு முதல் ஒரு தடவை சிரிடா, டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றான், அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பொய்ன்னு சொல்றான், அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றான். டேய் நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான் 74 சொல்றான், அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான். நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியது. ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாக நினைச்சுறான். போய் கேட்டீங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி அப்படிமா. அவன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்லை, ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. விடுதலை புலிகளுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் பல மாவீரர்களுடைய வீட்டுல போய் பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி முருகமூர்த்தி அப்படிங்கிற போராளி வீட்டுக்கு போய் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில அந்த வீட்டை காமிக்கும் போது அந்த வீட்டில் பெரியார் அவருடைய படம் இருக்கு. இயக்கச்சி கிராமத்தின் சங்கத்தார் வயல் பகுதியில் குடியிருக்கும் பொன்னுத்துறை குடும்பம் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு பெரும் வலுவான பங்களிப்பை செய்து வருகிறது.
இவர்தான் குடும்ப தலைவன் பொன்னுத்துரை. இவர்தான் குடும்ப தலைவன் பொன்னுத்துரை. இவர்தான் குடும்ப தலைவன் பொன்னுத்துரை. எம்ஜிஆர் படம் இருந்தது எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? அண்ணன் மேல பைத்தியமா இருந்தாண்டாமா, கடைசியில தான்டா தெரிஞ்சுன்னு அண்ணனே பைத்தியம்னு, அந்த மாதிரி ஆகி போச்சு கதை. அபாரன் அவர்களுடைய தளபதியாக திகழ்ந்த கிட்டு அவர்களுடைய பழைய பேட்டி ஒன்று இப்போது வைரலா இருக்கு. அதுல அவர் தெள்ள தெளிவாக நாங்கள் திராவிடர்கள் ஆரியர்களுடைய கொட்டத்தை எங்கள் பெரியார் அடக்கினார் அப்படிங்கறத வெளிப்படையாக அவர் பதிவு செய்யறார். அதே போல புலிகளின் அரசியல் முகமாக இருக்கக்கூடிய ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் விடுதலை புலிகளையும் ஈழத்தமிழர்களையும் திராவிடர்கள் அடையாளப்படுத்துறார். டீக்கால ஒரு பேச்சாளர், அவர் ஊரா போயிட்டு பேசிட்டு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு தூங்கி எஞ்சி போற ஆளு. அவரை கொண்டு நீங்க திடீர்னு ஒரு தலைவராக்கி காரு வீடு போல மக்கள் 35 ஓட்டுன்னு கொடுத்தோன்னே அவருக்கு பதறிட்டு எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியல. सरते दिनर संग है बाकजे गजल नहीं रे, सरते दिनर संग है बाकजे फजल नहीं रे, बंजारुनी मार पाके जाई नियम करी रे, मुई गा जाई करी असला बेले केंता पसरी देलु रे नोनी ची ची गोला गोला जक तोर हेली बोली केते कथा कोई रे. அஜிகளாவே ஓரம் கட்டிட்டாங்க. நம்மளாம் ஏமாத்திரம் நினைக்கக்கூடிய ஆளு இவர். இவர் பெரிய பயந்தாங்கொழி, வெளியில அப்படி காட்டிக்க மாட்டாரு அவரு. சீமான் அவர்கள் ஒரு பீஸ் போற பல்பு இனிமேலுக்கு எங்க போனாலும் எரியாது, எரியறதுக்கான சான்ஸுகளே கிடையாது. அந்த பல்புள்ள இழைகள்ல அவிஞ்சு போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதோ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம்.